தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் 27 தமிழ் தேதி மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி 11 வெள்ளிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:01, அஸ்தமனம் மாலை 6:12. இன்றைய நட்சத்திரம் இன்று பூசம் நட்சத்திரம் காலை 1:20 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். இன்று நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய சந்திராஷ்டம ராசி தனுசு. முலம் 4 பாதங்களும், போராடம் 4 பாதங்களும், உத்திராடம் 1ஆம் பாதம் முடிய. இன்று கோரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை பகல் 3 முதல் 4:30 வரை. இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களே, உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றம் பிறக்கும். இரகசியமான செயல்பாடுகளால் ஆதாயம் ஏற்படும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும், நீண்ட நேரம் கண்விழிப்பதை குறைத்துக் கொள்ளவும், உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை தெரிவிக்கவும். இன்று சாந்தம் வேண்டிய நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கருத்துக்களில் கவனம் வேண்டும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. ரிஷப ராசிக்காரர்களே, காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். கடன் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். இன்று உதவி கிடைக்கும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பாராட்டு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபம் மேம்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான நாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. ராசியான நிறம் நீல நிறம். மிதுன ராசிக்காரர்களே, எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மேன்மை உண்டாகும். தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றம் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்களை அறிவீர்கள். இன்று ஆக்கப்பூர்வமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மை உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நுணுக்கங்களை அறிவீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. ராசியான நிறம் வெள்ளை நிறம். கடக ராசிக்காரர்களே, திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனை மேம்படும். நண்பர்களின் வழியில் அனுசரித்துச் செல்லவும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். இன்று ஆதரவு நிறைந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பாராட்டுகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுசரித்துச் செல்லவும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபம் உண்டாகும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. ராசியான நிறம் பொன்னிறம். சிம்ம ராசிக்காரர்களே, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்பு கிடைக்கும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படவும். பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழல் உண்டாகும். உத்தியோக பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். இன்று தொல்லை குறையும் நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவு பிறக்கும்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏற்றம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புரிதல் ஏற்படும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசிக்காரர்களே, மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். இன்று தேர்ச்சி நிறைந்த நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படும். ஆஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று போட்டிகள் குறையும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. ராசியான நிறம் சந்தன நிறம். துலாம் ராசிக்காரர்களே, உறவினர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். திட்டமிட்ட காரியத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும். புதிய நபர்களின் சந்திப்பு உண்டாகும். வருமான வாய்ப்பு மேம்படும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். வியாபாரம் நிமித்தமான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். இன்று நிம்மதி நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருப்தியான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்பு மேம்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான நாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. ராசியான நிறம் சிகப்பு. விருச்சிக ராசிக்காரர்களே, தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்துச் செல்லவும். உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும். தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். செய்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். இன்று உற்சாகம் நிறைந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுசரித்துச் செல்லவும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுப்புகள் மேம்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முயற்சி ஈடேறும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. ராசியான நிறம் வெளிர்பச்சை நிறம். தனுசு ராசிக்காரர்களே, சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். கடல் கடந்த பயணம் பற்றிய எண்ணம் மேம்படும். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். அலைபேசி வழியாக மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதம் தோன்றி மறையும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். இன்று ஆரோக்கியம் நிறைந்த நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான நாள். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விவாதம் முடிவுக்கு வரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. ராசியான நிறம் ஊதா நிறம். மகர ராசிக்காரர்களே, வெளியூர் தொடர்பான பணிகளில் சுப செய்திகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையும். தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணம் மேம்படும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறையும். இன்று பாராட்டு நிறைந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுபமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுப்பு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நெருக்கடிகள் குறையும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். கும்ப ராசிக்காரர்களே, வியாபார பணிகளில் பொறுமையை கடைபிடிக்கவும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களில் சிந்தித்துச் செயல்படவும். அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். இன்று சலனம் நிறைந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமையை கடைபிடிக்கவும். சத்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தித்துச் செயல்படவும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கட்டுப்பாடுகள் குறையும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. ராசியான நிறம் பச்சை நிறம். மீன ராசிக்காரர்களே, ஆன்மீகம் தொடர்பான சிந்தனை மேம்படும். தனவருவாயில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்படவும்.
ஆரோக்கியம் தொடர்பான சில செலவுகள் ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். மனதில் எதிர்கால சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். இன்று கவனம் வேண்டிய நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏற்ற இரக்கமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தனை அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம்.